வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. பச்சை பட்டாணியில் ஒரு பேட்டீஸ், க்ரீன் பேட்டீஸ். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க, 2 பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு சின்ன சைஸில் பாதி வெங்காயம். வெங்காயம் நீங்கள் நிறைய போட்டிங்க அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஆறுக்கு கருவேப்பிலை. டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடலாம். இதை பல்ஸ் மோடில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து, இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும். 1 பாதியமாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதோட 1 கப் உரிச்சு வச்சுக்கிற ஃப்ரெஷ் பீஸ், இதுவும் ஒரு சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், அரைப்பட்டும் படாமையும் 1 பாதியமாக அரைச்செடுத்தா போதும். இப்போ இதோட வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துடுங்க. இதை மசிச்சுக்கிடலாம். உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. அதோட நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த பட்டாணி, உருளைக்கிழங்கு வந்து பைண்டிங்காக தான் சேர்க்குறோம், அதனால் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு போதும். ரொம்ப ஒரு சிம்பிளான மசாலா, நிறைய மசாலாலாம் எதுவுமே கிடையாது. பைண்டிங்காக மட்டும்தான் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கிடலாம். ஷேப் வந்து நம்ம உருட்டியும் போட்டுக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இந்த சைஸ் போதும். இது போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஷேப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். நம்ம எந்த ஒரு மாவும் சேர்க்கலை. தேவைப்பட்டுனா ரொம்ப தண்ணியாக இருந்துன்னா மட்டும் பிரெட் க்ரம்ப் சேர்த்துடுங்க. அதனால தான் ஆனியன் வந்து ரொம்ப கம்மியாக போட சொல்லியிருக்கிறேன். நல்ல கோல்டன் கலர் 2 பக்கமும் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். ஹெல்த்தியான க்ரீன் பேட்டீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.